students, welcome to Namma Tuition. 9th Max, very important sum. Example 2.5, chapter 2. Convert the following decimal numbers in the form of P by Q. P, Q belongs to Z and Q not equal to 0. இப்போ 0.3 bar. இதே டைப்ல எக்ஸசைஸ் சம்மும் இருக்கு. அதுவும் நம்ம டிரைவ் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் பாருங்க 0.3 பார் எப்படி எழுதலாம் 0.33 ன்னு எழுதலாமா இங்க பார்ன்றதுனா இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது let x equal to ன்னு போட்டு 0.333 ன்னு போட்டுக்கோங்க இது ஈக்குவேஷன் 1 இப்போ இங்க வந்து மேல வந்து ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 10 ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும் மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1/10 ன்னு எழுதிக்கோங்க இப்போ x 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 10x ன்னு வருமா equal to இப்போ இந்த full value into 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வரும் அப்ப என்ன ஆகும் 3.33 ன்னு மாறிடும் இங்க பாருங்க 3.333 டாட்டட் லைன்ஸ் வெச்சுக்கோங்க இது ஈக்குவேஷன் 2 இப்போ ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1 அப்ப 10x மைனஸ் x ன்னு வரும் 3.333 மைனஸ் 0.333 அப்ப என்ன ஆகும் இந்த 33 வந்து கேன்சல் பண்ணுங்க 10 ல இப்போ இங்க எதுமே இல்லனா 1 ன்னு அர்த்தம் 10 ல 1 போச்சுனா 9x equal to இப்போ இங்க டெசிமலுக்கு முன்னாடி என்ன இருக்கு 3 இருக்கு இங்க 0 இருக்கு அப்ப 3 - 0 பண்ணா 3 தானே x = ன்னு கொண்டு வரும்போது இந்த 9 வந்து டிவிஷன்ல மாறிடும் 3/9 இது எப்படி கேன்சல் பண்ணலாம் 3 1s are 3 3s are அப்போ 1/3 தான் ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 2.124 பார் இப்போ இது எப்படி எழுதலாம் let x = 2.124 ன்னு ரிப்பீட் ஆகும் ஏனா மூணு நம்பருக்கு மேல பார் இருக்கும்போது நீங்க மூணு நம்பரையுமே ரிப்பீட்டட்ல போட்டு எழுதணும் இது வந்து equation 1 இப்போ இங்க 3 digit இருக்கறதால நான் என்ன பண்றேன் 1000 ஆல மல்டிப்ளை பண்றேன் into 1000 பண்ணா 1000x வரும் equal to 3 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்போ 2124 இந்த டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குல அதுக்கு தள்ளி நீங்க பாயிண்ட் வைக்கணும் அப்ப இங்க வைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப என்ன வரும் 2124.124 ன்னு வரும் இது equation 2 இப்போ equation 2 வையும் equation 1 ஐயும் நம்ம மைனஸ் பண்ணலாமா அப்ப என்ன வரும் 1000x minus 1x equal to இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ புரியுதா மைனஸ் பண்ணும்போது இந்த டெசிமலுக்கு அப்புறம் சேமா இருக்கு கேன்சல் பண்ணிடுங்க 1000 ஆல 1 மைனஸ் பண்ணா 999x equal to 2124 ஆல மைனஸ் 2 பண்ணீங்கன்னா என்ன வரும் 2122 இந்த 4 ஆல இந்த 2 மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இப்போ x equal to கொண்டு வரும்போது இந்த 999 என்ன வரும் இந்த சைடு டிவிஷன்ல வந்துரும் 2122 equal to 999 இதுதான் ஃபைனல் ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் 0.45 பார் 5 மேல மட்டும் தான் பார் இருக்கு அப்ப என்ன பண்ணும் 5 மட்டும் தான் நீங்க ரிப்பீட்டட்ல போடணும் let x = 0.455 ன்னு போட்டுட்டு இது ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணலாம் 10 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் ஏனா ஒரு டிஜிட்க்கு மேல தான் பார் இருக்கு மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1/10 போடுங்க அப்ப into 10 பண்ணா 10x ஆ மாறும் இந்த வேல்யூவை 10 ஆல இன்டு பண்ணா என்ன ஆகும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம் அப்போ 4.55 ன்னு வரும் இது ஈக்குவேஷன் 2 இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 பாருங்க டெசிமலுக்கு அப்புறம் சேமா வருதான்னு பார்க்கணும் சேமா வரல அப்ப நம்ம என்ன பண்ணோம் திரும்பவும் மல்டிப்ளை ஈக்குவேஷன் 2/10 இந்த இரண்டாவது ஈக்குவேஷன் into 10 னால மல்டிப்ளை பண்றேன் அப்போ 100x ஆ மாறிடுமா திரும்ப இது பண்ணும்போது என்ன ஆகும் 45.555 ன்னு வரும் இது ஈக்குவேஷன் 3 இப்போ ஈக்குவேஷன் 3 யும் ஈக்குவேஷன் 2 யும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் சேமா இருக்கு அப்ப கேன்சல் பண்ண முடியும் மைனஸ் வரும்போது அப்ப 100x - 10x equal to 45.555 minus 4.55 வரும் டெசிமலுக்கு அப்புறம் சேமா இருக்கா கேன்சல் பண்ணிடுங்க 100ல 10 போச்சுனா 90x equal to 45 minus 4 கண்டிப்பா நீங்க இந்த டெசிமலுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு செக் பண்ணி அதை மைனஸ் பண்ணி போடணும் நீங்க 45 minus 4 பண்ணா 41 இப்போ x equal to கொண்டு வரும்போது இந்த 90 வந்து டிவிஷன்ல வந்துருமா 41/90 இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபோர்த் சம் பார்க்கலாம் 0.568 பார் 68 க்கு மேல பார் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் 0.5686868 ன்னு ரிப்பீட்டட்ல போடணும் இது ஈக்குவேஷன் 1 இப்போ இங்க ரெண்டு நம்பருக்கு மேல இருக்கறதால நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1/10 ன்னு போடுங்க 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது into x 10 into x 10x equal to into 10 பண்ணும்போது 5 பாயிண்ட் வரும் 5.6868 ன்னு வரும் இது ஈக்குவேஷன் 2 இப்போ வந்து நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் சேமா இல்ல திரும்பவும் என்ன பண்றோம் நம்ம ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பை 100 ன்னு போடுறோம் அப்ப என்ன ஆகும் 1000x ஆ மாறும் 568.6868 ன்னு வரும் இது ஈக்குவேஷன் 3 இப்போ ஈக்குவேஷன் 3 and 2 கம்பேர் பண்ணும்போது டெசிமலுக்கு அப்புறம் சேமா வருது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணனும் 1000x - 10x equal to 568.6868 minus 5.6868 ன்னு வரும் கண்டிப்பா டாட்டட் லைன் வெச்சு எழுதுங்க
ஏன்னா இதுக்கு வந்து ரிப்பீட்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து எண்டு கிடையாது. நீங்கள் வந்து அப்போ டாட்டட் லைன் போட்டு காட்டணும். டெசிமலுக்கு அப்புறம் வந்து என்ன சேமா இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. 1000ல 10 மைனஸ் ஆச்சுன்னா 990x வரும். ஈக்குவல் டு 568 மைனஸ் 5 பண்ணா 563. இப்போ எக்ஸ் ஈக்குவல் கொண்டு வரும்போது இந்த 990 வந்து டிவிஷன்ல மாறிடும். அப்போ 563/990 இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த டைப்ல எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதனால நல்லா ஒர்க் அவுட் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.